கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற செல்போன், டிவி, மைக்ரோவேவன், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை பாதி விலைக்கு கொடுக்கிறேன் என்று வாட்ஸ்அப்பில் விளம்பரம் செய்து 9,15,000 ரூபாய் ஏமாற்றிய கோட்டக்குப்பர் நபர் மீது வழக்கு பதிவு செய்த இணையவழி போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்த தனியார் ஊழியர் ராஜா என்பவர் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப்பில் கஸ்டம்ஸில் கிடைக்கின்ற பொருட்களை பாதி விலைக்கு கொடுக்கின்றோம் என்று வந்த பதிவை நம்பி மேற்கண்ட நபரை தொடர்பு கொள்கிறார். அவரும் வாட்ஸ்அப்பிலேயே செல்போன், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்கிறது, மார்க்கெட் மதிப்பிலிருந்து பாதி விலைக்கு புதிய பொருளை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னதை நம்பி பல்வேறு தவணைகளாக 9,15,750 பணத்தை மோசடிக்காரர் அனுப்பிய வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிடுகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் ஆப்பிள், ஐபோன் செல்போன்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை அவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து வந்தார். எனவே மேற்கூறிய பொருட்களின் விலையை கடையில் சென்று விசாரிக்கும் பொழுது 20,000 ரூபாய் என்கின்ற பொருளுக்கு 10,000 ரூபாய் மட்டுமே பணத்தை கேட்பதால் புதிய பொருள் பாதி விலைக்கு வருகிறது என நம்பி இவ்வளவு பணத்தையும் செலுத்திவிட்டு மேற்படி நபரை தொடர்பு கொண்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. வாட்ஸ்அப் செயல்படவில்லை. அவர் கோட்டக்குப்பம், புதுக்குப்பம் பகுதி ரவுண்டானாவிற்கு அருகில் வசிக்கும் அப்துல் சாஹித் என்ற அருண் பிரசாத் என்பதை தவிர வேறெந்த விவரங்களும் புகார்தாரருக்கு தெரியாததால் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார். அது சம்பந்தமாக இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றோம். இது சம்பந்தமாக இணைய போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற எந்த வேலைவாய்ப்பு, குறைந்த விளைபொருட்கள், வீட்டிலிருந்து வேலை போன்றவற்றிலிருந்து பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாமென எச்சரிக்கை செய்கின்றோம்.